தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கொட்டப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் புதைக்கப்பட்டால் அங்குள்ள மண்வளம் பாதிக்கும் என்று கருதி கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு கடத்தி வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு செல்கிறார்கள். சமீபத்தில் அவ்வாறு கேரள மாநில மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் பிடிக்கப்பட்டன, காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டன, நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சுத்தமல்லி நடுக்கல்லூரில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. மாயாண்டி என்ற நபர்தான் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டியது. உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. நாம் தமிழர் கட்சி இதற்காக போராட்டம் நடத்தியது. இந்த சூழ்நிலையில் மாயாண்டி தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. தொடர்ந்து கேரள மாநில மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு தமிழக மண்வளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக காவல்துறையினர் சோதனை சாவடிகளில் லஞ்சம் வாங்கி கொண்டு கேரள மாநில மருத்துவ கழிவுகள் ஏற்றி வரும் லாரிகளை தமிழகத்துக்குள் அனுமதிக்கின்றனர். ஆகவே கேரள மாநில எல்லையோரம் உள்ள சோதனை சாவடிகளில் பணியாற்றுகிற தமிழக காவல்துறையினர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.